வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இதோட நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் ஹாட்ஸ்பாட். இந்த படம் மார்ச் 29 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஆதித்யா பாஸ்கர், கௌரி கிஷான், சாண்டி, அம்மு அபிராமி, கலையரசன், சுபாஷ் செல்வம், ஜனனி ஐயர் மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விக்னேஷ் கார்த்திக். இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒரு பொருள் வாங்கும்போதோ இல்லை ஹோட்டலில் சாப்பிடும்போதோ இல்லை ஒரு இடத்துக்கு போகும்போதோ காசு கொடுத்தோன்னா கூடவே ரெஸ்பெக்டும் கிடைக்கும். ஆனால் ஒரு படத்துக்கு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்த்து நம்மளை அவமானப்படுத்தி கூனி குறுகி தேட்டரை விட்டு வெளியே வர வச்சுட்டாங்க. ஏன்னா சமூகத்தில் நம்ம தெரிஞ்சே பண்ணுற தவறுகளை 4 வெவ்வேறு கதைகள் மூலமாக சுட்டி காட்டும் போது அது நமக்கு அவமானமாக தான் இருக்கும். கூனி குறுக்க தான் செய்வோம். உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்தையே ஒரு ஹாட்ஸ்பாட்டாகவும் உணர்வோம். கிட்டத்தட்ட ஹாட்ஸ்பாட்டுக்கு டிக்கெட் எடுத்து ஹாட்ஸ்பாட்டில் உட்கார வச்சு படம் காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் கதை சுருக்கம். ஹாப்பி மேரிட் லைஃப், கோல்டன் ரூல்ஸ், தக்காளி சட்னி, ஃபேம் கேம்னு இந்த படத்துல 4 வெவ்வேறு கதைகள் வருது. அந்த 4 கதைகளுக்கும் எந்தவித கனெக்ஷனும் கிடையாது. ஆனா அந்த 4 கதைகளும் நமக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். முதல் கதை ஹாப்பி மேரிட் லைஃப். ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாண வாழ்க்கையில அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை சொல்லியிருப்பாங்க. இது யூஸ்வல் தான். ஆனா அதுல வித்தியாசம் என்னன்னா அந்த ரிவர்ஸ் ரோல் பிளே. அதாவது பொண்ணு இடத்துல பையன், பையன் இடத்துல பொண்ணு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, பையன் தான் தாலி கட்டிப்பான், பையன் தான் புகுந்து வீட்டுக்கு போவான், மருமகனுக்கும் மாமனாருக்கும் தான் ஆகாது. இது கேட்க காமெடியா இருந்தாலும் பார்க்கும்போது செருப்பால் அடி வாங்கின மாதிரி இருக்கு. ஏன்னா பெண்கள்னாலே கல்யாணம் பண்ண பிறகு பூந்த வீட்டுக்கு போகணுன்றது எழுதப்படாத விதிமுறை. அதை ஆண்கள்னால உணர முடியாது. ஆனா அது ஆண்களுக்கே நடந்தா அப்போ அதை நம்மளால உணர முடியும்ல. அதை தான் இங்க பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா பெண்கள் புகுந்த வீட்டுல எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்றத நமக்கு ஒரே சீன்ல உணர்த்திருப்பாங்க. லேட்டரா அதுக்கான ஒரு சொல்யூஷனையும் கொடுத்துருப்பாங்க. அது கேட்க நல்லா இருந்தாலும் பிராக்டிக்கலா பாசிபிள் ஆனா கண்டிப்பா டவுட் தான். ஆனா அவங்கவுங்க நினைச்சாங்கன்னா பாசிபிளா மாத்தலாம். அதை தான் படத்துலையும் சொல்றாங்க. 2வது கதை கோல்டன் ரூல்ஸ். இந்த கதையை நான் சொல்றதை விட நீங்க படமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முக்கியமா இந்த கதையில நமக்கு நிறைய விடை தெரியாத கேள்விகளும் எழும்பும். 3வது கதை தக்காளி சட்னி. ஹீரோ லவ்வுக்கும் லஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸை பக்காவா தெரிஞ்சு வச்சிருப்பாப்ல. ஆனா அந்த ரூல்ஸ் அவருக்கு மட்டும்தான், அவரோட பார்ட்னருக்கு கிடையாது. ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னா அது 2 பேர்த்துக்கு தானே இருக்கணும். இல்ல அது ஒருத்தருக்கு தான்ற போது அப்போ அந்த இடத்துலயும் ஆணாதிக்கம் வந்துரும்ல. அதை தான் இந்த கதையில சொல்றாங்க. 4வது கதை ஃபேம் கேம். குழந்தைங்களா இருக்க விடுங்க. அவங்களோட குழந்தைத்தனத்தை ஃபேமா மாத்தாதீங்கன்னு ஒரு சில ரியாலிட்டி ஷோஸோட கான்செப்டை ஹைலைட் பண்ணி காமிச்சு அவங்க பண்றதும் தப்பு, அதை குழந்தைங்களை பண்ண சொல்ற பேரண்ட்ஸ் பண்றதும் தப்பு, அதை ரசிச்சு பார்க்குற நம்மள மாதிரியான ஆடியன்ஸ் பண்றதும் தப்புன்னு இந்த கதையில சொல்றாங்க. 5வதா ஒரு கதையும் இருக்கு. அந்த 4 கதைகளையும் தனித்தனியா நரேட் பண்ற இடத்துலையும் ஒரு சின்ன என்டர்டெய்னிங் ஸ்டோரி இருக்கும். இப்படி இந்த 5 கதைகளையும் ஒரே படமா செம என்டர்டெய்னிங்கா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக். டைரக்டர் விக்னேஷ் கார்த்திகை டிஃபரெண்ட் கம் ட்ரெண்டி ஃபிலிம் மேக்கர்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட படங்கள் திட்டம் 2 இருக்கட்டும், அடியேவா இருக்கட்டும், இப்போ இந்த ஹாட்ஸ்பாட்டா இருக்கட்டும், எல்லாமே கான்செப்ட் வைஸும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதை சொன்ன விதமும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல அதுக்குள்ள ஒரு அழுத்தமான மெசேஜும் இருக்கும். அதுவும் கான்ட்ரவர்ஷியலான கண்டென்ட்டை ரொம்ப கிளியரா சொல்றதுல இவர் கில்லாடி. குறிப்பா அவரோட யுவர் ஷேம்ஃபுல்லி ஷார்ட் ஃபிலிமோட டீசர் பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ ஓப்பனா ஒரு படம் எடுத்திருக்கிறாங்கன்னு தோணும். அதுவே படம் பார்த்த பிறகு நல்ல படம்ப்பா, இதை போய் தப்பா நினைச்சிட்டோமேனு தோணும். அதே சினாரியோ தான் இந்த ஹாட்ஸ்பாட்டுக்கும் நடந்துச்சு. நமக்கு தோணலாம் ஒரு நல்ல படத்தோட ட்ரெய்லரையும் நல்ல விதமா கட் பண்ணிருக்கலாமேனு. ஆனா நம்ம கிளிக்கியர்னு சொன்னா எந்த லிங்கை கிளிக் பண்ணிருக்கிறோம்? டோன்ட் கிளிக்கியர்னு சொன்னாதான் லிங்கே கிளிக் பண்ணுவோம். ஸோ டார்கெட் ஆடியன்ஸை ட்ரெய்லரை காமிச்சு தேட்டருக்கு வர வச்சு நம்ம பண்ற தப்பு எல்லாத்தையும் சுட்டி காமிச்சு மண்டையில குட்டி அனுப்பிடுவாப்ல. அதனாலதான் சொன்னேன் ட்ரெண்டுக்கு ஏற்ற டேரக்டர்னு. ஸ்கிரீன் பிளேவே செகண்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய 2 ஸ்டோரிஸுமே ஷார்ட் ஸ்டோரிஸ் தான். குறிப்பா கோல்டன் ரூல்ஸ் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஆனா 2மே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய 2 ஸ்டோரிஸும் கொஞ்சம் லென்த்தியா ஃபீல் ஆனாலும் அந்த ஃபேம் கேம் நமக்கு நல்லாவே எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. அதுவே அந்த தக்காளி சட்னி கான்செப்டா நல்லா இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. ஓவராலா ஸ்கிரீன் பிளேல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் செம என்டர்டெய்னிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் விஷுவலாவும் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னதான் இந்த கதைக்கு பெருசா விஷுவலா மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லைனாலும் அந்த கதையை விஷுவலாவும் ரொம்ப நீட்டா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா அந்த தீம் மியூசிக் அல்டிமேட். நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் தான் இந்த படத்தோட ஒரு சின்ன வீக்னஸ். என்னதான் கான்செப்டா எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு சில கேரக்டர்ஸை யூஸ் பண்ண விதம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ஆதித்யா பாஸ்கர், கௌரி கிஷான், சாண்டி, அம்மு அபிராமி, கலையரசன், சுபாஷ் செல்வம், ஜனனி ஐயர்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்துல இந்த ஹாட்ஸ்பாட் சமூகத்துல நம்ம பின்பற்ற எழுதப்படாத விதிமுறைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி விலகினி தட்டி விட்டீங்கன்னா போட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப் சீரிஸா சஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.